கிரவுன் சைஸில் சின்ன புஸ்தகம், 137 பக்கங்கள் உள்ள புத்தகம். அது நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தின் அடிப்படையை, முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கின்ற புத்தகம் அது. அதே போல சிறிய உள்ளே வேலை இருக்கிறது போன்ற அந்த சிறிய புத்தகங்கள் தொகுப்பில் கணவன் மனைவி என்ற ஒரு சிறு புத்தகம் எழுதியுள்ளார். நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நான் அடிக்கடி சளைக்காமல் திருப்பி சொல்லுவேன், கோடானு கோடி பேரில் நமக்கு அன்னையை தெரிந்து கொள்கிற பாக்கியம் கிடைச்சிருக்குது. அன்னையை தெரிந்து கொள்கிற பாக்கியம் கிடைச்சது மட்டும் இல்லாமல் அன்னையை கர்மயோகி அவர்களை குருவாக கொண்டு தெரிந்து கொள்ளும் பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. அதை நம்ம பூர்ணமாக பயன்படுத்தி கொள்ளணும். கர்மயோகி அவர்களுடைய நூல்களில் நிறைய எழுதியிருக்கிறார், எழுதிட்டே இருந்தார். 37 நூல்கள். அது இல்லாமல் ஆங்கிலத்தில் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதெல்லாம் வெப்சைட்டில் இருக்குது. அதை பயன்படுத்தி தான் ராய் பாஸ்னர், கேரி ஜேக்கப் போன்றவர்கள் எல்லாம் அப்பாவுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லியிருக்கிறேன், பகவானுடைய லைஃப் டிவைனையும் சிந்திசிஸையும் லெட்டர்ஸ் ஆன் யோகா, அன்னையினுடைய 17 வால்யூம்ஸ், இவற்றை அடிப்படைக்கு வச்சு தான் அப்பா எழுதுறாரு. கருத்துக்கள் எல்லாம் லைஃப் டிவைன் கருத்துக்களே, உதாரணங்கள் தான் என்னுடையவை என்று சொல்லுவார். இருந்தாலும் கூட அவருடைய கான்ட்ரிபியூஷனை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். யோக வாழ்க்கைங்கிற புதிய தத்துவத்தை அவர் சொன்னது. சாதாரண மனித வாழ்க்கை, பூரண யோகம், ரெண்டுக்கும் நடுப்புற யோக சக்தியை பயன்படுத்தி வாழ்கின்ற உயர்ந்த வாழ்க்கை, அதை யோக வாழ்க்கைன்னு சொல்லி 100 பேர்கள், பேரொழியாகும் உள்ளொளி, உலோக சொர்க்கம் போன்ற நூல்களில் அதை எழுதியிருக்கிறார். அது இல்லாமல் அவருடைய இன்னொரு கான்ட்ரிபியூஷன் நான் திருப்பி சொல்றது, சமர்ப்பணம் என்ற அன்னையும் அரவிந்தரும் கொடுத்த கருவியை நமக்காக மெருகேற்றி கொடுத்திருக்கின்றார். நம்முடைய ஆரோதிதி கலந்துரையாடல் குழுன்னு வைத்து சமர்ப்பணத்தை பற்றி மட்டும் அப்பா எழுதிய எழுத்துக்களை தொகுத்து 20 கலந்துரையாடல்கள் நடத்தினோம். அவற்றை தொகுத்து நூலாகப்படுவதற்கு அச்சடித்து எப்படியோ அது தவறி இருக்கின்றது. அது விரைவில் அதை அன்னை நம் அப்பாவை முடித்தருவார்கள் என்று நினைக்கின்றேன். அப்பாவுடைய இன்னொரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் வாழ்வின் மறுமொழி, லைஃப் ரெஸ்பான்ஸ். அந்த லைஃப் ரெஸ்பான்ஸ் வாழ்வின் மறுமொழின்னு அருளபத்தில் தான் முதல்ல எழுதினாரு. வாழ்வின் மறுமொழி வந்தது இதுவா? எந்த புத்தகம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லையா? எந்த புத்தகம் இல்லை? வாழ்வின் மறுமொழி அருளபத்தில் தான் எழுதியிருக்காரு நினைக்கிறேன், இல்லை புஷ்பாஞ்சலியிலையோ. அதை விரிவாக்கி ராய் பாஸ்னர் என்ற அப்பாவின் பிரதம சிஷ்யரில் ஒருவர், கலிஃபோர்னியாவில் இருக்கிறவர், அதை குரோத் ஆன்லைன்ங்கிற வெப்சைட் வச்சு அதன் மூலமாக அதை மிக விரிவாக அது நிறைய நூல்கள் வெளியிட்டிருக்கிறாரு. ஃபேஸ்புக்கில் அப்படி ராய் பாஸ்னர் இதுக்கு போனீங்கன்னா அந்த நூல்கள் எல்லாம் நம்ம எல்லாம் 1000 பக்கங்கள் உள்ள புத்தகங்கள் எல்லாம் லைஃப் ரெஸ்பான்ஸ் ரீடர்னு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு, லைஃப் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஒர்க்குன்னு எழுதியிருக்கிறாரு. இப்படி நிறைய எழுதியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த வாழ்வின் மறுமொழி அப்பாவுடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன். இதற்கெல்லாம் மேலே என்னுடைய அனுபவம், அதை நான் சொல்லணும், திருப்பி ஞாபகத்துக்காக சொல்கிறாங்க. அப்பாவுடைய நூல்களில் அன்னையின் ஆற்றல் புதிந்திருக்கின்றது. நான் இங்கே சொல்லியிருக்கிறேன், ஒரு நிறுவனம் அதுக்கு நிரந்தரமாகாமல் அங்கே PhD முடித்தவர்கள், MA பட்டம் பெற்றவர்கள், திருமணமானவர்கள் எல்லாம் என்னுடைய மாணவர்களாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் நிரந்தரமாக மிக குறைந்த ஊதியத்தில் புதுவையில் இருந்தது அங்கே படிப்புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதை நிரந்தரமாக்குவதற்காக முயற்சிகள் எடுத்து நடக்கலை. அப்போ நான் அங்கே என்னுடைய வேலையாக நான் அங்கே சென்றேன். அங்கே சென்ற பொழுது அங்கே அப்பாவுடைய அன்னையின் அருள் மதமாகிய நூல்களை விற்பதற்குரிய நூல்களை எடுத்து சொன்னேன். இங்கே இருக்கும்போது அங்கே இருக்கின்றவர்கள்ட்ட சொன்னேன்,
அந்த நூலை அங்கே வைத்துட்டு படித்து பாருங்க, முடிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், கையில் வாங்கிக் கொள்ளுங்கள், இல்லை திருப்பி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அந்த நூல் 1 மாதம் அங்கே இருந்தது. இங்கிருந்து புதுவை அடிக்கடி போகிறாருன்னு என்பவர்கிட்ட அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புவேன். ஆனால் அவர் மறந்துட்டு சார்னு வருவார். அந்த 1 மாதத்திற்குள் அங்கே மாற்றங்கள் நிகழ்ந்து அந்த நிறுவனத்தை, அது அரசு ஆதரவு பெற்ற நிறுவனம் தான், அதுக்கு கமிட்டியெல்லாம் போட்டு அவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணி அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு எம்ஏ முடித்தவர்களுக்கு விரிவுரையாளர் இதுவும், பிஹெச்டி முடித்தவங்களை அடுத்த அசோசியேட் ப்ரொஃபஸர்னு சொல்ல ரீடர்னு அந்த சொல்லுவாங்க, அந்த இதையும் கொடுத்து, தலைவராக இருக்கிறவருக்கு பேராசிரியர் இதையும் கொடுத்து, சம்பளம் ஸ்கேல் டைம் ஸ்கேல் விட்டு ஆர்டர் போட்டு முடித்த பிறகு அந்த நூல் வந்து சேர்ந்தது. அன்னையின் ஆற்றல் அந்த அப்பாவுடைய எழுத்துக்களில் பொதிந்திருக்குங்கிறத அதை காட்டுது. இதை நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நம்ம தவறாமல் அன்னையின் புஸ்தகங்களை படிக்க வேண்டும், அப்பாவின் புஸ்தகங்களை படிக்க வேண்டும். இங்கே எல்லாரும் நான் அன்பர்கள்ட்ட ஒன்று என்ன கண்டுபிடிச்சேன்னு சொன்னால், அப்பா எழுதியிருக்கிறாங்க சாவித்திரியில் மந்திர சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நம்முடைய அரவிந்தர் அன்னை தோன்றிய பிறகு முன்பு நம்முடைய சமுதாயத்தில் என்னென்ன மந்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் செஞ்சுட்டு இருந்தோம். அந்த தாக்கம் நம்மகிட்ட இருக்குது. அதனால் நான் சாவித்திரியை தினம் படிக்கிறேன், நிச்சயமாக படிக்க வேண்டாம்னு சொல்ல, படிக்கணும், சாவித்திரி படிக்கணும், லைஃப் டிவைன் படித்து புரிந்து கொள்வதற்குரிய முயற்சியை மேற்கொள்ளணும். முடிந்த யோகத்துக்கு போக தகுதி இருந்தால் சிந்தீஸ் ஆஃப் யோகாவும் படிக்கணும், லெட்டர்ஸ் ஆன் யோகாவும் படிக்கணும். ஆனால் அதெல்லாம் விட முக்கியமானது அப்பா புஸ்தகங்களை தினம் தவறாமல் படிப்பது. அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதையும் அதற்காக 90 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையை 58 அன்னைகிட்ட வந்தார். அதுக்கப்புறம் பூரா பின்பு அமிர்தசுரபியில் எழுத ஆரம்பித்தார். அப்புறம் நூல்களை மத சர்வீஸ் சபையத்தை நிறுவி அதை செஞ்சது. அதை பயன்படுத்தி அதனுடைய பலனை நம்ம அறியாமல் அந்த அன்னையின் தத்துவங்கள், அரவிந்தரின் தத்துவங்கள், வாழ்வனைத்தும் யோகம் என்ற தத்துவம் நம்முள் பதியும். அதை பயன்படுத்தி கொள்வதற்கு நூல்களை படிக்கணும்னு நான் கேட்டுட்டு இந்த நூலுக்கு போறேன்னா, இதுல முதல் 124 பக்கங்களுக்குள்ள இதை எடுத்துக்கிறேன். இந்த குடும்பத்தை பத்தி பேசுறது என்னன்னா, குடும்பம்ங்கிறது ஒரு முக்கியமான ஸ்தாபனம். மனித குலத்துல பல சிறிய பெரிய ஸ்தாபனங்கள்லாம் இருக்குது. கல்வி ஸ்தாபனங்கள் நிறைய இருக்கு. துவக்கப்பள்ளியிலிருந்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் இருக்குது. அப்புறம் நிதி நிறுவனங்கள் இருக்கின்றன. அரசு மாநிலத்தில் சட்டசபை இருக்கின்றது, இது இருக்கின்றது, இப்போ மேல் சபை இருக்கின்றது, இதில் பாராளுமன்றம் இருக்கின்றது, அங்கேயும் ராஜ்யசபைன்னு சொல்றது இருக்கின்றது, அப்புறம் நீதித்துறை இருக்கின்றது. இப்படி பல ஸ்தாபனங்கள் இருக்கின்றன. இந்த மனிதகுலம் வளர்ச்சியில ஆரம்பத்தில் காலத்தில் தனித்தனியாக வாழ்ந்தவங்க பின்னால் ஊர்களாகி இனக்குழுக்கள்னு சொல்லுவாங்க, கிளான்ஸ்ன்னு சொல்லி பண்ணி பின்பு இந்த வளர்ச்சி மனிதகுல பண்பாட்டு வளர்ச்சியில, நாகரிக வளர்ச்சியில இந்த பெரிய ஸ்தாபனங்களை நிறுவனாங்க. அந்த ஸ்தாபனங்கள்ல மிக முக்கியமானது, அடிப்படையானது குடும்பம். அந்த குடும்பங்கிற ஸ்தாபனத்தினுடைய முக்கியத்துவத்தை அப்பா இந்த நூலில் சொல்றாரு. வான் அருளை மழையாக பொழிகிறது, ஒரு நூலில் படிக்கிறேன். வயல் மக்களுக்கு உணவை விளைவிக்கின்றது. நாட்டிலுள்ள கோயில்கள் மனிதனுடைய ஆன்மாவை பாதுகாக்க எழுப்பப்பட்டவை. உள்ளத்தில் அன்பு சுரந்து உடலில் இனிமை பெருகி மனிதன் மனவளம் பெற்று மேலும் மேலும் இந்த மனித பிறவியை நாட அவனை விழையும்படி செய்வது குடும்பம். இந்த மனித பிறவிங்கிறதும் அந்த தொடரையே, இது மனித பிறவிங்கிற தொடரை கொட்டேஷன்ல போட்டிருக்காரு. அது தேவாரத்தில், அப்பர் தேவாரத்தில் வர்ற ஒரு தொடர். குறித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால்
மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. இங்க எதுகைக்காக குறித்த, பனித்த, இனித்தங்கிறதோட எதுகைக்காக மனிதங்கிறத மனித என்று வலித்தல் விகாரம்னு இதை சொல்லுவாங்க. அப்பர் பாடி இருக்கிறார். அதனால இதுல முக்கியம் என்னன்னா, அப்பர் நம்ம முக்கியமாக அரவிந்த யோகத்துல வாழ்வனைத்த யோகம் சொல்கின்ற அரவிந்த யோகத்துல மிக முக்கியமான அரவிந்தருடைய வாழ்வை விட்டு ஓடக்கூடாதுங்கிறதான். மற்ற அதற்கு முன்னே சொல்லுவதெல்லாம் இந்த பிறவில இறந்து பிறப்பதை விட்டு இந்த பிறப்பில இருந்து இதுக்கு முக்தி அடையணுங்கிற நோக்கத்தை சொல்லுச்சு. ஆனா பகவானும் அரவிந்தரும் இந்த பூலோக வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். இந்த லைஃப் சாதாரண மனித வாழ்வு டிவைன் லைஃப் ஆக வேண்டும். பரிணாமத்துல மனித நிலையிலிருந்து அடுத்த தெய்வ நிலைக்கு அடைய வேண்டும், சுப்ராமெண்டல் நிலைக்கு போக வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல்கள், இதற்காக அவதரித்தவர்கள் அன்னையும் அரவிந்தவர்கள். அந்த கருத்து இங்கே வருது. அந்த சிவனை குறித்த புருவம், கோவை செவ்வாய், பறித்த சடை, பவளம்போல் துவளர் மேனி, சிவந்த மேனியுடையவர், இணைத்த ஒரு பாதத்தை இருக்கின்ற அந்த அவரை காணப்பெற்றால் மனித பிறவியும் மனித பிறவி போதும் அப்படின்னு சொல்றார். இந்த அதனால மனித பிறவி அவ்வளவு முக்கியமானது. அந்த வித கருத்தை வற்புறுத்துவதற்காகத்தான் அப்பா இந்த பாதத்தை யூஸ் பண்ணார் நினைக்கிறேன். அதில் பிறவியை நாட அவனை விழையும்படி செய்வது, இந்த மனித பிறவி வேணும் அப்படின்னு செய்யறது குடும்பம். கோயில் ஆன்ம விழிப்புற்று அமைதி பெற உதவும். குடும்பம் உள்ள திருக்கோயிலாய் மனிதத்தை புரிதப்படுத்தும். குடும்பத்துல இருந்து பக்குவப்பட்டு மேல வந்தாதான் அந்த மனிதத்துக்கு மேல கோயில் ஆன்மீக வளர்ச்சி அடைய முடியும். ஆன்மீக வளர்ச்சி அடைவதற்கு உதவுகின்ற முதல் ஸ்தாபனம் குடும்பம். அதுல வலிமை, திறமை எல்லாம் இதுல வரணும். குணம் எல்லாவற்றையும் பெற்று உயர்ந்த ஸ்தாபனங்கள்ல பெறத்துக்கு அது உதவி செய்யுது. குடும்பம் ஒருவருக்கு அதன் லட்சணத்திற்குரியவாறு அமைந்தால், அதுவும் முழுமையாக அமைந்தால், அது அவர் சாதனைக்கு உதவும். பணம், படிப்பும், அந்தஸ்தும், செல்வாக்கும் தனித்தனியே சாதிப்பதை விட அதிக சாதனை செய்ய உதவும். அத்தனையும் சேர்ந்து சாதிப்பதை குடும்பம் சாதிக்கும். அதை விட அதிகமாகவும் சாதிக்கும். மனிதன் சாதனை உடல் உழைப்பால் எழுவது. உணர்வும் அறிவும் அதிகமாக சாதிப்பவை. ஆன்மா அவற்றை கடந்த நிலையில் சாதிப்பது. உடல் உழைப்பு சாதிக்க ஸ்கில், திறனை நாடுகிறது. உணர்வு சாதனைக்காக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறது. உணர்ச்சி போற போக்கில் போனோம்னா எந்த சாதனை சாதிக்க முடியாது. சின்ன வயசுல விளையாண்டுட்டே இருக்கணும்னு குழந்தைக்கு தோணும். அந்த குழந்தைய கட்டுப்படுத்தி பள்ளியில் போடுறோம். அங்கே படித்து மேலே வந்தால் தான் மேலே வர முடியும். இல்லைன்னு சொன்னால் குழந்தை படிப்பு இல்லாமல் போடும். துள்ளித்திருந்த பருவத்தில் என் தொழுக்கடிக்கு பள்ளிக்கு அனுப்பிறனே என்னை பெற்ற பாவின்னு ஒருத்தர் சொன்னாராம். படிக்க வைக்காம விட்டதுனால பின்னால் வாழ்க்கையில் ஒன்றும் வளர்ச்சி இல்லாமல் இருந்த ஒருத்தன் அப்போ அப்படியே படிக்காமலே சுற்றிட்டு ஊர் சுற்றி அப்படியே ரவுடியாக மாறிட்டான். அவன் பாடின பாட்டது, அவன் பாடினதா யாரோ பாடின பாட்டு. துள்ளி துரிந்த பருவத்தில் என் துடுக்கடைக்கு பள்ளிக்கு அனுப்பிறனே என்னை பெற்ற பாவி, என்ன பள்ளிக்கூடத்தில் போடலேன்னு சொன்ன. அப்படி அந்த படிக்க வச்சு மேலே கொண்டு போறதுக்கு உதவுவது குடும்பம். அது அதனால அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தி விளையாட்டுட்டே இருக்கணுங்கிற சின்ன குழந்தைகளுடைய ஆசையிலிருந்து மீறி கட்டுப்படுத்தி பள்ளியில் சென்று பள்ளியில் அமர்ந்து ஆசிரியரிடம் பாடம் கற்று இருந்தால்தான் மேறப்பட முடியும். மனம் அறிவால் சாதிக்கிறது. இந்த பள்ளிக்கு சென்ற பிறகு அங்கு படித்து மேலே வராது. அதை ஆன்மா தன் சாதனையை பண்பு மூலம் நாடுகிறது. வேல்யூஸ் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அன்னையினுடைய சிம்பல்ல 12 வெளியில் இருக்கிற 12 நிதானம் போன்ற 12 மேன்மை போன்ற அடக்கம் போன்ற 12 குணங்கள், 12 குணங்களும் 12 பண்புகளும் 12 பவர்ஸ் ஆஃப் தி மதர்னே சொல்றாங்க. அவை சாதிக்க உதவும். அறிவும் உழைப்பும் கட்டுப்பாடும் அறிவும் சேர்ந்து அமைந்தால்தான் அடுத்த கட்டத்தில் பண்பு, நட்பு, பிரியம், கற்பு, நாணயம், மனிதத்தன்மை, உதவி மனப்பான்மை போன்ற பண்புகள் எழ முடியும். ஒரு தலைமுறையில் உழைப்பு பலன் தரும்.
கட்டுப்பாட்டின் பெரும்பலம் அடுத்த தலைமுறையில்தான் வரும். அறிவு எழ பல தலைமுறைகளாகும். 2 பக்கங்களும் தாய் தந்தை 3 தலைமுறைகளாக பண்பு இருந்தால் 4 பேர்கள் போற்றக்கூடிய பண்பு 4ஆம் தலைமுறையில் காணப்படும். பண்பு குடும்பத்தால வர்றது, படிப்பால பள்ளினால வருது, சமூகத்தால் இதெல்லாம் மேல வரணும். இதெல்லாம் பரிணாமத்தின் வளர்ச்சிகள். பண்பு 4ஆம் தலைமுறையில் காணப்படும். அந்த பண்பை மனிதன் பிறப்பிலோ தானாகவோ பள்ளியிலோ சமூகத்திலோ பெற முடியாது. பிறப்பால் முந்திய தலைமுறைகளும் வளர்ப்பால் குடும்பமும் சுபாவத்தால் நல்லவர்க்க பண்பை அளிக்க முடியும். குடும்பம் என்ற அமைப்பை ஸ்தாபனத்தை மனிதன் உலகெங்கும் கடந்த பல 1000 வருஷங்களாக அங்குல அங்குலமாக உருவாக்கியுள்ளது. அல்ல, ஒவ்வொருத்தரும் பார்த்தா தன்னுடைய பின்னணியை பார்த்தா தெரியும். அதுக்கு சும்மா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய உதாரணமாக சொல்ல முடியும்னாக்கா, என்னுடைய அப்பாவோட தாத்தா என்னுடைய பெயர் உள்ளவர். அவர் அந்த ஊரில் கிராம கர்ணமாக இருந்தார். கர்ணமாக இருந்து அந்த ஊரில் மதிக்கப்பட்டவராக இருந்தார். என்னுடைய அம்மா வழி தாத்தா அங்கே கிராம முன்சீஃப்னு சொல்கிறது, அப்போ மணியக்காரர்னு சொல்லுவாங்க, கிராம சொல்லுவாங்க. அது இருந்து 2 பேரும் சேர்ந்தது தான் கிராமம். அந்த காலத்தில் கர்ணம்னு சொல்கிற கணக்க பிள்ளையும் மணியக்காரர்னு சொல்கிற கிராம முன்சீஃபும் சேர்ந்து தான் இது பண்ணுவாங்க. அந்த குடும்பத்தில் அந்த ஊரில் மதிக்கப்படுது. அந்த பின்னணி, அந்த குடும்பத்தினுடைய பின்னணி எனக்கு மேலே படிக்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் எல்லாமே உதவியாக இருந்ததுன்னு எனக்கு தோணுது. அதனால் இப்படி போன்ற குடும்பம் என்ற அமைப்பை ஸ்தாபனத்தை மனிதகுலம் உலகெங்கும் கடந்த பல 1000 வருஷங்களாக அங்குலம் அங்குலமாக உருவாக்கியுள்ளது. அதற்கு மாறானது இல்லை, அதை போன்றதும் இல்லை. சமூகத்தில் பண்பின் சிகரமாக விளம்புவது குடும்பம். இதன் வேலையை செய்ய வேறொரு சாதனம் இல்லை. அதனால இந்த குடும்பத்துல இந்த குடும்பத்தை நம்ம எப்படி கொண்டு வரணும்னு காட்டுறதற்காக இது அன்னை அப்பா எழுதியிருக்கிறார்கள். இந்த பொறுப்பை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்பா எழுதியிருக்கிறார். கொஞ்சம் வெந்நீர் கொஞ்சம் வையுமா, குடிக்க வெந்நீர் கொஞ்சம் விதவிதன்னு. உலகெங்கும் திருடர்கள், குற்றவாளிகள், பயங்கரவாதிகள் போன்றவர்களின் பூர்வீக சரித்திரத்தை ஆராய்ந்தால் அவர்கள் சீரழிந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் அல்லது குடும்பம் இல்லாமல் வளர்ந்தவர்கள் என தெரியும். நான் டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்னு ஒரு சைக்காட்ரிக் அப்ரோச், அதில் நான் கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். அது குற்றவாளிகள் எங்கே தொடர்றாங்கன்னு சொன்னாக்க, பேட்டர்டு சில்ட்ரன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு தாய் எப்போதும் தன்னை கொஞ்சிட்டு இருக்கணும், மற்றவங்களெல்லாம் கொஞ்சணும், தூக்கி வச்சுட்டு கொஞ்சணும். தகப்பன் குடிகாரனாக இருந்தால் குடிச்சிட்டு இப்போ தாயை அடிப்பான், மனைவி அடிப்பான். மனைவி அந்த கோபத்தை இந்த குழந்தை அடிச்சு தெரியாமல் அந்த குழந்தை அடிப்பான். குழந்தைக்கு ஆதரவு தேடுகின்ற அந்த குழந்தைக்கு தன்னை யாரும் கிட்ட வராமல் எப்போதும் குழந்தை தூக்கி வச்சு எல்லாருக்கும் தெரியும். குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், கீழே போட்டால் அழகும். வயிற்றுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்த குழந்தை வெளியில் இருந்த பிறகு இந்த பாதுகாப்பின்மைக்கு பெற்றோருடைய அணைப்பும் ஆதரவும் முக்கியம். அந்த அணைப்பும் ஆதரவுக்கும் பதிலாக அடி கிடைச்சதுன்னு சொன்னாக்கா என்னை இவங்களை விட்டாக்கா நான் தனியாக இருந்துருன்னு சொன்னேன். அந்த குழந்தைகள் தான் குற்றவாளிகளாக இருந்தார்கள் அப்படின்னு அந்த சைக்காலஜி இதில் எழுதுறாங்க. அதுதான் அப்பா எழுதுறார். புரோக்கன் ஃபேமிலி ஆராய்ந்ததில், பூர்வீக சரித்திரத்தை ஆராய்ந்ததில் சீரழிந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் அல்லது குடும்பம் இல்லாமல் வளர்ந்தவர்கள் என தெரிகிறது. குடும்பம் மனிதனை உருவாக்கும். குடும்பமில்லாமல் வளர்ந்தவன் குற்றவாளியாகிறான். சிருஷ்டியில் குடும்பம் தாவரத்திற்கு ஏற்படவில்லை, விலங்குக்கும் முதல் நிலைகளில் இல்லை. விலங்கினம் வளர்ந்த நிலையில் குடும்பம் குட்டி என்பது குட்டி குஞ்சு என்று வளரும் வரை ஏற்பட்டது. அதுவும் குட்டியை குஞ்சை அது கத்துக்கிற வரைக்கும் அதுக்கு வாயில கொண்டு உணவை ஊட்டி செய்யும். பறக்க கடந்தது அது விட்டுடும். இந்த இதில் இப்போ தாய்ப்பால் கொடுக்குற வரைக்கும் தான் பெரிய விலங்குகள் குட்டிகளை இது பண்ணும். அது தாய்ப்பால் அது தன்னுடைய பார்க்க போயிடும். ஆனால் இதில் அப்படி இல்லை. நிலையான குடும்பத்திற்குரியவன் மனிதன் மட்டுமே. மனித வாழ்விலும் குடும்பம் ஆரம்ப நாளிலிருந்து ஏற்படவில்லை. நாகரிகம் வளர வளர குடும்பமும் வளர்ந்தது.
கூட்டமே முதலில் ஏற்பட்ட மனித ஸ்தாபனம். கூட்டம் நாடோடியாக தெரிந்தது. போய் நிலையாக நிலைத்தவன் கூட்டம் ஊராயிற்று. ஊர் சுருங்கி குடும்பமாயிற்று. இது மறுபடியும் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில, சமுதாய வளர்ச்சியில, இந்த ஊர்ல கூட்டமா இருந்தாங்க. அது கூட தாய் தரும் இந்த பேசிக் அடிப்படை குடும்பம் இருந்தது. அப்புறம் அதுல கூட்டு குடும்பங்கள் வந்தது. அப்புறம் அந்த குடும்பத்தை சேர்ந்து ஊர் வந்தது. ஊர்ல இருந்து சமுதம், அந்த ஊர் அந்த சின்ன சமூகம் வந்தது. அந்த ஜாதி அதெல்லாம் மாரி வந்தது. குலம்னு சொல்றது ஜாதி எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் மாநிலம் சின்ன வந்தது, நாடு வந்தது. நாட்டிலேருந்து உலகம் போய் எல்லாம் வர போகுது. இதெல்லாம் பரிணாம வளர்ச்சி. அதுக்கு முன்னே அந்தந்த நாடுன்னு இருந்தவங்க, அந்தந்த ஊருன்னு இருந்தவங்க மாறி இதெல்லாம் இந்த பரிணாமத்தில் அந்த குடும்பத்தில் ஆரம்பிச்சது மேலே போய் அப்புறம் யூஎன் உலகம் பூரா ரெண்டாவது முதல் உலக யுத்தமும் இரண்டாவது உலக யுத்தமும் மனிதர்கள் ஒருவரை அடையெடுத்து கொண்டு மில்லியன்ஸ் லட்சக்கணக்கானவர்கள் சாவை கவனித்த பிறகு அது அந்த உலக யுத்தத்தை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டவைகள் யூஎன் போன்றவை. உங்களுக்கு தெரியும், ஆரோவில் அன்னையை நிறுவியது மூன்றாவது உலக யுத்தம் வந்தால் இந்த உலகமே அழிந்து போகும். அது அணு யுத்தமாக இருக்கும். அதை தவிர்ப்பதற்காக ஆரோவில் என்ற அந்த நகரை அன்னை உருவாக்கினார்கள். நாகரிகம் வளர வளர குடும்பமும் வளர்ந்து கூட்டமே முதலில் ஏற்பட்ட மனித சாபனம். கூட்டம் நாடோடியாக தெரிந்தது போய் நிலையாக நிலைத்தவின் கூட்டம் ஊராயிற்று. ஊர் சுருங்கி குடும்பமாயிற்று. தாய் தந்தை வழி வந்த அனைவரும் சேர்ந்து குடும்பம் பிறந்தது. சமூகம் சுருங்கி அதன் சிறு உருவமாக குடும்பம் உண்டாயிற்று. குழந்தைகளை காப்பாற்ற எழுந்த குடும்பம் பெற்றோரையும் மற்றோரையும் உட்கொண்டு குடும்பமாக உருவாகி நாம் அறிந்த நிலையை அடைந்துள்ளது. அக்குடும்பம் முதலில் ஒருவருக்கு கற்றுக் கொடுப்பது பரநலம், சுயநலமாக செயல்பட முடியாது என்பதாகும். இந்த குடும்பத்திலேருந்து நமக்கு வர்றது என்னென்ன, தாயார் தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ அந்த காலத்தில் பூரா அப்படித்தான். தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெற்ற கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் பண்ணிட்டு சாப்பிடுவார். நிறைய வீடுகளில் நிறைய சமயத்தில் குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் போட்ட பிறகு தாயாரும் பழைய சகோதரன் தான் அந்த தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறதாகவும் இல்லாமல் இருந்த நிலைகளெல்லாம் சொல்லுவாங்க. அது என் சௌகரியங்கள் முக்கியம் என்று ஒருவர் பேசினால் அங்கு குடும்பம் இல்லை. தன் சௌரியத்தை பார்க்காம மற்ற குடும்பத்தினுடைய மற்ற உறுப்பினர்களுடைய சௌரியத்தை தாயும் தந்தையும் பார்ப்பதனால தான் அந்த குடும்பம் உருவாயிற்று. பெற்றோர்கள் தான் அதிக படிக்காவிட்டாலும் தன்னுடைய மக்களை அதிகம் படிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணிய எண்ணம் தான் இன்னைக்கு நிறைய பட்டம் பெற்றவர்கள். கல்வி ஸ்தாபனங்களும் வளர்ந்து உள்ளன. அதை பயன்படுத்தி கொண்டு பட்டம் பெற்றவர்களும் வளர்ந்துள்ளார்கள். எல்லோரும் முக்கியம், நான் கடைசி என்ற மனப்பான்மை அனைவருக்கும் இருந்தால் குடும்பம் உண்டு. அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறைவாகவோ இருந்தால் குடும்பம் இல்லை. அந்த தான் மற்ற குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய நலம் முக்கியம் என்பது மாறி சுயநலம் வந்தால் அவங்ககிட்ட அந்த குடும்பம் இல்லை. குடும்பத்தை மிக முக்கியமானது குடும்பம் என்ற ஸ்தாபனம் கற்றுக் கொடுப்பது தான் மற்றவர்கள் முதலில், தான் இரண்டாவது என்ற நிலை. அப்படி இல்லாம சில குடும்பத்தில் இருக்கலாம், தந்தையோ தாயோ தாய்கள் பெரும்பாலும் அப்படி இருக்கிறது இல்லை. தந்தையில் ஒருத்தர் தன்னுடைய சௌகரியங்கள் தான் பெருசுன்னு நினைச்சாருன்னா அந்த குடும்பம் சரியாக வளராமல் போகும். நல்லது என்றாலும், துணிமணி வாங்கினாலும், ஒரு பண்டம் சாப்பிடுவதானாலும், ஒரு சௌகரியம் இருக்கிறது என்றாலும் அது மற்றவருக்கு எனக்கில்லை என்ற நோக்கமே குடும்பத்தின் நோக்கம். எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, எங்கள் அப்பா பஞ்சாயத்து போர்டில் ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த மீட்டிங் நடக்கும். ஸ்வீட்டு கொண்டு கொடுத்துருப்பாங்க. தான் சாப்பிடாம மடித்து எடுத்துட்டு வருவார். நான் ஐயோ இப்பா ஏன்பா அப்படி பண்ணுறீங்க, எனக்கு வெக்கமாக இருக்குப்பா, நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி சாப்பிடாம நீங்கள் எடுத்துருந்தீங்க, என்னடா உங்களுக்குலாம் கொடுக்காம நான் எப்படா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அப்பெல்லாம் சம்பளம் குறைவாக இருந்த காலம். அந்த குடும்பம் தன் சௌகரியத்தை விட தான் நிறைவடைவதை விட குடும்பம் முக்கியம் என்று நினைத்தது அடிப்படையது. குடும்பம் நோக்கம் பெரியது என்றால் மேலிருந்து வர வேண்டும், சிறியது எனில் குழந்தைகளில் ஆரம்பிக்க வேண்டும்.
வீட்டை இரு பாகங்களாக போட்டால் பெரிய பாகம் மூத்தவருக்கு ஒருவருக்கு எம்எல்ஏயாக இருக்கிறது. வேண்டுமானால் மூத்தவர் எதற்கும் உதவதவரானால் அவருக்கே அது உரியது. மோட்டார் பைக்கு வாங்க வேண்டுமானால் கடைக்குட்டிக்கு முதலில் என்ற பழக்கங்கள் சட்டமாக செல்லும்படியாகும் இடத்தில் குடும்பம் வளரும். அங்கே எல்லாரையும் குடும்பத்தில் தலைவராக இருக்கிறவர் அவர் எலெக்ஷன்ல நிற்கிறதுன்னு சொன்னால் அவரை நிற்க சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன இது வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுன்னா சின்ன பையனுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டு குடும்பங்கள் இருந்த நிலை அது. அவை இல்லாத இடங்களில் தான் தோன்றியாக செயல்படுபவர்கள் ஒப்புக்கு குடும்பம் அதிக நாள் இருக்காது. ஆன்மீக வளர்ச்சியில உச்சகட்டம் அகந்தையிலிருந்து விடுபடுதல். தான் தான் முக்கியம், தான் என்ற அகந்தையிலிருந்து விடுபடுது. யான் எனதுங்கிற இது விடுறது. அதுக்கு ஆரம்பம் குடும்பம். குடும்பத்திலேயும் இந்த என் குடும்பம் பெரிய குடும்பம், நான் தான் என் குடும்பம் தான் அங்க ஒரு சுயநலம் வரும். ஆனா அது அந்த குடும்பத்துக்குள்ள மற்ற குழந்தைகள் முக்கியம், மனைவி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி, மனைவிக்கு தாய்க்கு கணவன் முக்கியம், குழந்தைகள் முக்கியம், தான் கடைசிதான் அப்படிங்கிற அந்த இது வரும்போது அந்த அகந்தையிலிருந்து விடுபடுவதற்குரிய பக்குவமும் ஆரம்பிக்கின்றது. அங்கே அரவிந்தர் சொல்கின்ற வடுவனைத்தும் யோகத்தில் அங்கே யோகம் ஆரம்பிக்குது. என் உடம்புக்கு வந்தால் நான் என்னை கவனித்துக் கொள்ள மாட்டேன் என்று பெருமைப்படும் பெரியவர்கள் உண்டு. அதனால் அகர மரணமுடையது உண்டு. அது கூடாது. தன்னையும் கவனிச்சுக்கணும், பிறரையும் கவனிச்சுக்கணும். திருவள்ளுவர் மனைவியை பற்றி சொல்லும்போது தற்காத்து தற்கொண்டார்பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலார் பெண்ணுன்னு சொல்றார். முதல்ல தன்னை காத்துக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா தாய் நல்ல உடல் நலத்தோடு இருந்தாதான் குழந்தைகளுக்கு கணவனை கவனிக்க முடியும். அதனால தற்காத்து தற்கொண்டார் பேணி, தன் கொண்டவனாகிய கணவனை பேணி, அப்புறம் தகை சார்ந்த சொற்காத்து நல்ல நல்ல குணமுள்ளவள் என்ற எல்லாராலும் புகழப்பட்ட சொல்லை காத்து சோர்விலாள் பெண், சோர்வில்லாம இருக்கணும்னாரு. அப்படி தன்னையும் காத்துக்கிட்டு சோர்வில்லாம இருந்தாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதனால அது சுயநலம் கூடாது என்பது உண்மைதான். ஆனா தன்னை முழுவதும் தன்னை அலட்சியப்படுத்தினால் அது மரணத்தில் கொண்டு விடும். அதனுடைய அந்த எச்சரிக்கையை அப்பா சொல்றார். தன்னை கவனிப்பதில்லை என்பதே குடும்பத்தில் லட்சிய போக்குது, அப்படி இருக்க வேண்டாம்னு சொல்றார். இந்த சிறப்பாக உள்ள பெரிய குடும்பங்களில் இது போன்ற பழக்கங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. கல்யாண பத்திரிகையில் இருப்பவர்களில் பெரியவர்கள் பேரடிப்பதே இன்று வரை குடும்பங்களில் உள்ள பழக்கம். அந்த குடும்ப தலைவர் தான் 4-5 பேர் அண்ணன் இருந்தாக்க தம்பியோட பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் நடந்தாலும் மூத்த அண்ணனுடைய பேரை வச்சுதான் அடைப்பாங்க. உள்ள தான் மற்றவர்கள் பேரெல்லாம் இருக்குது. அதே அந்த குடும்பம் இது. அதே மாதிரி அந்த கல்யாணத்துல இது பண்ணி தாய் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து கொடுக்குற இடத்துலையும் கூட அந்த குடும்பத்துல பெரியவர்களை வைத்து செய்ய சொல்வது உண்டு. இது தன்னை அகந்தையை அழித்து கொள்ளும் இடம். இது இப்படி அப்படியே மற்றவங்க பேரை கொடுக்கும் போதும் தான் அகந்தையிலேருந்து கொஞ்சம் விடுபடுறோம். அதாவது ஆன்மீகத்தின் மிக முக்கியமான பயிற்சியாகிய அகந்தையிலிருந்து விடுபடுதல், அதுதான் உச்சம். யான் எனதென்னும் செருக்கருக்கும் தல் வானோர்க்கு இன்னா உலகம் புகும். யான் எனதென்னும் செருக்கற்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். அதுதான் சத்தியலோகம். தேவர்களுக்கு கிடைக்காத உலகத்துக்கு போவான்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த செருக்கறுத்தப்பதான் அது நடக்கும். அந்த செருக்குன்னே அவர் சொல்றாரு. அகந்தைங்கிறத செருக்குங்கிற இதை பயன்படுத்துறாரு. அந்த பக்குவம் வருவதற்கு இந்த குடும்பம் அடித்தளம் அமைக்கின்றது. அதனால தன்னை அகந்தையை அழித்துக் கொள்ளும் இடமே குடும்பம். இது தாய்மை உணர்வை போன்றது. இருக்கும் எல்லா சௌகரியங்களும் எனக்கே முதலில் எனக்கு மிஞ்சினால்தான் மற்றவருக்கு என்ற இடத்தில் உருவாவது குடும்பம் இல்லை. அப்படி இருந்தால் அது குடும்பம் வராது. நம்ம பழமொழிகள் நிறைய இது இருக்குது. அந்த பழமொழிகள் எல்லாம் உண்மைகள் அல்ல, பிராக்டிக்கல். சில இது பிராக்டிக்கலாகவும் தப்பாகவும் இருக்கும். தனக்கு மிஞ்சினால்தான் தான தர்மம்ங்கிறது பிராக்டிக்கல் தானே தவிர அது மிக உயர்ந்தது இல்லை. தன்னையும் விற்று உப்புரவினான் வரும் கேடனின் தன்னை விற்றுக்கோள் தக்கதுடைத்து, தன்னையும் விற்று கொடுக்கலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதனால அதுக்கு தன்னையும் அழித்து குடும்பத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க சிறந்த குடும்ப தலைவர். நல்லது. எனக்கு மிஞ்சினால் மற்றவருக்கு என்ற இடத்தில் உருவாகாத குடும்பம் குடும்பத் தலைவருக்கும் மற்றவர்க்கும் பொதுவான சௌகரியங்களில் சாப்பாடு படுக்கை வேறுபாடு இல்லாமல்
அனைவரையும் ஒரே மாதிரியாக நடத்துவது நல்ல குடும்பம், உயர்ந்த குடும்பம். எல்லாருக்கும் சரியான இடத்தை கொடுக்கிறது உயர்ந்த குடும்பம். சாதாரணமாக பழைய பழக்கம் பூராவே நான் முதலே சொன்னேன், அம்மா தான் கடைசியில் சாப்பிடுவாங்க. தம் மரியாதை, சௌகரியம், பிரியம், ஆசையை ஒருவர் பூர்த்தி செய்தால் அது குடும்பத்தை பாதிக்குமானால் அவர் அதை செய்ய மாட்டார். குடும்பம் என்னாவது என்பார். அது உள்ள இடத்தில் குடும்பம் உருவாகும். அது போன்ற பக்குவம் இருக்கிற இடத்துல உருவாகும். உணர்வோடு இருக்கும், உயிரூட்டும். ஆபீசியல்ஸ், தேவனை ஸ்தாபனங்களில், அரசியல் கட்சிகள் எல்லாம் பொதுவாக இருந்தால் அது ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. காமராஜர் முதல்வராக இருந்த பொழுது அந்த ஊர்ல அந்த எங்க இருக்கு, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல இருக்கிற இவரை பார்த்தாக்கா அவருடைய அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம், பையன்கள் எல்லாம் பேரை முதற்கொண்டு ஞாபகம் வச்சுன்னு நல்லா இருக்காங்களான்னு விசாரிப்பாங்க. அதுபோல அவர் நடத்துவார். இதுலையுமே அண்ணா தம்பி, திமுகவில் அண்ணாதுரைன்னு பேர், அதை வச்சு அண்ணாத்து மற்றவர்கள் எல்லாம் தம்பிகள், அண்ணாவின் தம்பிகள்னு சொல்லி ஒரு குடும்பம் போன்ற ஒரு உறவை அங்கே உருவாக்கினார்கள். அப்படி அந்த குடும்பம்ங்கிறத ஒற்றுமையாக சுயநலம் இல்லாமல் இருக்கின்ற ஸ்தாபனங்களுக்கு நாம் சொல்றோம். அதே மாதிரி அந்த ஒரு துறை, ஒரு இதுல எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு பேராசிரியர் அகஸ்தியலிங்கம் இங்க துறை தலைவராக இருந்தார். அவர் துறை தலைவராக இருந்தப்ப அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் போலத்தான் இருப்போம். எல்லார்ட்டையும் அப்படி அன்பா இருப்பாரு. நாங்களும் அவர் சொன்னதெல்லாம் செய்வோம். அப்படி இருந்தது. அதை ஒரு துணைவேந்தரே அவரை பாராட்டினார். அவருக்கு விசிஆ இருந்தாரு. விசிஆர் அவர் சைக்காலஜி ப்ரொஃபஸர். அது பார்க்கும்போது குடும்பத்துல எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தினம் பிரச்சனை தான். ஆனா எனக்கு தலை நிறைய அகஸ்தியலிங்கத்துல அத்தனை இருக்கிற அவருடைய கீழே இருக்கிற அத்தனை பேரும் அவரோட ஒத்துழைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் அகஸ்தியலிங்கத்துக்கு அவருக்கு இளநறை உண்டு, தலைச்சிருக்குது. அதனுடைய ரகசியத்தை நான் அவர்கிட்ட தனியா சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சொல்லி அவருக்கு அந்த டை அடிக்கிறத அவருக்கு சொல்லி கொடுத்தாரு அவரு. அதுபோல அந்த ஒற்றுமைங்கிறது, ஒற்றுமைக்கு உதாரணமாக இந்த மற்ற நிறுவனங்கள் குடும்பத்தை சொல்லுவது, குடும்பத்தை சொல்றது கட்சி குடும்பம் போல் நடத்தப்படுகின்றது, ஒரு அலுவலகம் குடும்பம் போல் நடத்தப்படுகிறது என்று சொல்றது அந்த குடும்பத்தின் சிறப்பை காட்டுது. நெருக்கம் அதிகமாக உள்ள இடத்தில் நாங்கள் ஒரே குடும்பம் என்று பேசுவதுண்டு. பெரியப்பா பையனை சொந்த அண்ணனாக பாவிக்கும் பொழுது யாரோ ஒருவர் உடன்பிறந்தவர் இல்லை என்று சொல்லிவிட்டால் மனம் உறுத்தும். வேற்றுமையை பாராட்டாத குடும்பம், குடும்பம் வேற்றுமையை கருதினால் குடும்பம் இல்லை. மறுபடியும் எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்லும்போது, எங்க அப்பாவோட பிறந்த அக்காக்கள் தங்கச்சிகள் 5 பேர். அதுல மூத்த அக்கா முதல் தாரத்து குழந்தை பொண்ணு. ஆனா எங்க அப்பாவுக்கு எங்க பாட்டி அவங்கள அப்படி வித்தியாசமா நடத்த மாட்டாங்க. அவங்க அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குரிய பெண்ணை எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. அந்த பெண்ணை அவ்வளவு அழகா இருக்க மாட்டாங்க, ரொம்ப பியூனியா குட்டையா இருப்பாங்க. மாட்டேன்ட்டாரு. அப்ப அந்த வேற ஒருத்தருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணும்போது அந்த அந்த அக்கா அழுது, என்ன அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் தானே, என்ன பொண்ணை கட்டிய மாட்டான்னு சொல்லி அழுதுருக்குறாங்க. எங்க அப்பாவுக்கு புரியலையா, அவங்க அம்மாட்ட என்னம்மா இப்படி சொல்லுதாக்கா, அவ சும்மாடா நீ பொண்ணை கட்டிக்கலன்னு கோவத்துல சொல்ற, அதெல்லாம் அவ என் பொண்ணு தானா அப்படின்னு இவங்க சொன்னாங்களா. அந்த அந்த நிலைமைக்கு ஒருத்தர் இருந்திருக்காங்க அந்த காலத்துல குடும்பத்துல. யாரோ ஒருவர் உடன் பிறந்தவில்லை என்று சொல்லிவிட்டால் மனம் உறுத்தும். வேற்றுமையை பாராட்டாத குடும்பம், குடும்பம் வேற்றுமையை கருதினால் குடும்பம் இல்லை. அதனால இப்பதான் இந்த எல்லாம் வெளியூருக்கெல்லாம் வேலைக்கு போறதுனால இந்த தனி குடும்பங்களே வந்திருக்குது. அந்த காலத்துல கூட்டு குடும்பங்கள் தான். ஒரு 4 நாளைக்கு முன்ன ஒரு இதுல வந்தது, மிசோரத்துல ஒரு குடும்பம் 93 பேர், அவருக்கு மனைவியர் இருப்பதா அத்தனையும் ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, சமைச்சு சாப்பிடுறாங்களா. இப்ப இருக்கிறது இன்றைக்கு மிசோரம்ங்கிற அந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற அந்த மாகாணத்தில் இருக்கிற ஒரு குடும்பம். அது சுயநலம் என்பது இருந்தால் அது மனைவி, பெற்றோர், குழந்தைகள், உடன் பிறந்தவர் விஷயத்திலும் தவறாமல் வரும். அப்படி சுயநலம் இருந்தால் அங்க இது இல்லை. வருவதை சுபாவம் தடுக்காது, சுபாவத்தால் தடுக்க முடியாததை குடும்ப பண்பும் நிர்பந்தமும் தவறாது நடக்கும். சுபாவம்ங்கிறது பழசிலேருந்து வர்றது. மனிதர்களுக்குரிய குணங்கள் மற்ற இயல்புகள் இதுல 3 உண்டு. இன்ஹெரிட்டட், பரம்பரையா வர்றது, பெற்றோர்கிட்ட இருந்தா, அதுக்கு முன்னாடி இருந்த 3 தலைமுறை இருந்தா வர்றது. அடுத்தது அக்கையோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய பார்த்து நாமே
கற்றுக்கொள்வது, அக்கையோடு கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்றது. அது சில இது வரும். அப்படி இல்லாம இன்ஹரண்ட்னு ஒன்று சொல்றாங்க. நான் இங்கே இதில் படிக்கும்போது, மைனர் பயாலஜி படிக்கும்போது அந்த பேராசிரியர் இதை சொன்னார். அது இன்ஹரண்ட் கேரக்டர், அது இது இன்ஹெரிட்டட் குவாலிட்டி வியாதியை முதற்கொண்டு பெற்றோருக்கு சர்க்கரை வியாதி இருந்தால் குழந்தைகளுக்கும் வரும். அதே மாதிரி வரும், நிறம் வரும், இதெல்லாம் வரும், இவர் நடக்கிற இந்த பாஸ்டர் கூட வரும். அப்படி இல்லாமல் அவங்களுடைய பிஹேவியரை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டது அல்லது கூட படித்த இடத்துல பள்ளியில் கற்றுக்கிட்டது அது அக்கையோடு கேரக்டரிஸ்டிக்ஸ், நாம் கற்றுக்கொண்ட பண்புகள். இது இல்லாமல் இன்ஹரண்ட்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னார் அவர். அதுக்கு சயின்ஸில் விளக்கம் இல்லைன்னு சொன்னார். இது அப்பா கொடுக்க விளக்குற ஆன்மீக விளக்கம் என்னென்ன, அது போன ஜென்ம தொடர்ச்சி, பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி, அந்த ஆன்மீக சொல்ற விளக்குவது. அதை சுபாவம்னு சொல்றோம். அந்த சுபாவம் பூர்வ ஜென்ம தொடர்ச்சியில வர்றது, அதை மாற்றுவது குடும்பம்னு அப்பா சொல்றாரு. அதனால சுபாவத்தால் தடுக்க முடியாததை குடும்ப பண்பும் நிர்பந்தமும் தவறாது தடுக்கும். அவன் பிறந்ததுனால பழையதுனால சுயநலமாகவோ இல்லை மற்ற குறைகளோடோ பிறந்திருந்தா அந்த சூழல் மற்றவர்கள் எல்லாம் இருக்கும்போது தான் மட்டும் வித்தியாசமா இருக்கிறது அவனுக்கு வெட்கத்தை உண்டாக்கும், அதை மாற்றுவான். ஒருவர் அது போன்றிருந்தால் அனைவரும் அதை எதிர்ப்பார்கள். அவர் தம் சுயநலத்தை விட்டு செயல்பட வேண்டிய நிர்பந்தம் எழும். 1000 முறைகள் ஒருவர் சுயநலமாக செயல்பட முனைந்தாலும் 1000 முறைகள் குடும்பம் தடுக்கும். சமூகத்தில் திருட முடியாது. எத்தனை முறை திருட முயன்றாலும் சமூகம் அதை தடுக்கும், தண்டிக்கும். சமூகம் திருட அனுமதிக்காது. அதுபோல குடும்பம் சுயநலமாக செயல்பட அனுமதிக்காது. ஆபீஸிலோ ஊரிலோ மற்ற இடங்களிலோ ஒருவர் சுயநலமாக செயல்பட முனைந்தால் தங்களை பாதிக்கும் இடங்களில் பிறர் தடுப்பார்கள், தங்களை பாதிக்காத இடங்களில் சும்மா இருப்பார்கள். ஆனால் குடும்பத்தில் நிச்சயமாக சுயநலமாக தடுக்க விட மாட்டார்கள். குடும்பம் மட்டுமே ஒருவர் சுயநலம் அவரை பாதிப்பதை தடுக்க முடியும். அதனால் இந்த குடும்பம் சுயநலமற்றவனாக வளர்வதற்கு, பரிணாமம் உடைந்தவனாக வருவதற்கு அது துணை செய்கின்றது. குடும்பம் தானா அகந்தை அழிக்க முனைவதில்லை. அதான் குடும்பம் அகந்தை அழிக்க முனைவதில்லை. தனிமனிதனுடைய அகந்தை அழித்து குடும்பத்தின் நலனை போற்றும். அங்க குரூப் ஈகோன்னு சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் ஈகோவை பார்த்து குடும்பம் குரூப் ஐடென்டிட்டி வர்ற மாதிரி என் கட்சி அடுத்த கட்சிக்காரங்களோட அங்கே போட்டி வரும். அது மாதிரி வர்றதுக்குள்ள என்னுடைய தலைவர் எனக்கு உனக்கு வேண்டியவர் அப்படின்னு வர்ற மாதிரி இந்த குரூப் ஐடென்டிட்டி குடும்பம் கொண்டுறதும் அது. ஆனால் தனிமனிதனுடைய அகந்தை அழித்து குடும்பத்தின் நலனத்தை போற்றும். தன் முக்கியத்துவம் அழிந்து குடும்பத்தின் முக்கியத்துவம் எழும். குடும்பம் தன் அகந்தையை வளர்க்கும். என்னை எது வேண்டாலும் சொல்லுங்கள், என் குடும்பத்தை குறைவாக பேசாதீர்கள் என்பதே பல பெரிய சண்டை தகராறுக்கு அடிப்படை. அதான் இது குரூப் ஈகோ வந்துருதாங்க. இப்போ அதை தாண்டி போகிறது அடுத்த நிலைமை. உள்ளூரில் யாரோ ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை பற்றி இதை பேசினாங்கன்னா அதுக்காக 2 குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட சண்டை வரும், அதெல்லாம் வரும். ஏன்னா அது பரிணாமத்தில் அடுத்து போக வேண்டியது, அது நம் வளர்ச்சினால் வர வேண்டியது. சமூகம் என்பது நமக்கு உலகமோ இந்தியாவோ தமிழ்நாடோ அல்ல, நம் போன்ற அனைவரும் சேர்ந்து நமக்கு சேரும் சமூகம். அதாவது இந்த சமூகங்கிறத சில பேரை அவங்க ஜாதியை மட்டும் சமூகம் நினைச்சுக்குவாங்க. அதுக்கு மேலே அது பழக்கம், அந்த குறிக்க பழக்கம் உள்ளது. நம்ம பழக்க வழக்கங்கள் சொல்லும்போது நம்ம சமூகத்தில் அந்த பழக்கம் இல்லை, நம்ம ஜாதியில் இல்லைங்கிறது நம்ம சமூகத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது குடும்பத்தில் உயர்ந்து வரணும். அது நமக்கு உயர்ந்தவர் செய்வதோ தாழ்ந்தவர் செய்வதோ நம்மை பாதிக்காது. குடும்பம் நம் சமூகத்தின் சிறு உருவம். குடும்பம் தான் குடும்பம். குடும்பத்திலேருந்து தெரு, தெருவிலேருந்து ஊர், ஊர்ல இருந்து மாநிலம், மாநிலத்திலேருந்து பெரிய நாடு, நாட்டிலேருந்து உலகம்ங்கிற அந்த பரிணாமம் வருது. குடும்பம் நமது சிறு உருவம். நாம் சமூகம் என்று கருதும் நிலையில் உள்ள அத்தனை நல்ல பழக்கங்களும் கெட்ட பழக்கங்களும் நம் குடும்பத்துள் இருக்கும். நம் குடும்பத்தைச் சேர்ந்தவர் நமது சமூகத்தில் வேலை செய்தால் அவருக்கு அத்தனையும் சௌகரியமாக அமையும், கூடி வரும். ஏனெனில் நமது குடும்பத்தை உருவாக்கியது நமது சமூகம். நம்ம பரிணாம வளர்ச்சியிலே பண்பாட்டு வளர்ச்சி வந்த பிறகு சமூகத்தினுடைய பாதிப்பும் இந்த குடும்பத்தில் தெரியும். அந்த ஊர் பழக்கம், அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் நல்ல ஒருத்தருக்கு உதவி செய்யும் பழக்கமுடையவர்கள். அந்த ஊரில் யார் போனாலும் உதவி செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறேன். பழைய சொல்லுல விருந்தினருங்கிற சொல்லு புதுசாக வந்தவங்க தான். இப்போ ஒரு ஊருக்கு போனால் ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்டுக்கிறோம்.
அந்த நாளில் புது ஊருக்கு போனால் அங்கே ஹோட்டல் ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கிடையாது. அப்போ புதுசாக வந்தவங்களை கூப்பிட்டு அவர் விருந்தே புதுமைங்கிறது தொல்காப்பிய சூத்திரம், அப்படி கொடுக்கணும். அது மாதிரி இருந்த காலத்தில் அந்த விருந்தை உபதேசித்தல், புதியவராய் வந்தவருக்கு உணவளித்து அவர்களை கூப்பிட்டு அவர் இது பண்ண முகம் சுழிக்காம அந்த நாளில் திண்ணைகள்னு முன்னே இருக்கும். திண்ணையில் ஒரு தலையாணி மாதிரியும் வச்சுருப்பாங்க. யார் வேணாலும் படுத்துக்க, பாடி பரதேசின்னு சொல்லுவாங்க. வெளியூர்லேருந்து வர பரதேசின்னா வெளிநாட்டுக்காரர்னு அர்த்தம். வந்தால் படுத்துக்கலாம், தூக்கிட்டு போகலாம். இப்போ இந்த திருட்டு இதெல்லாம் போனதுனால நம்ம அது வைக்காமல் கம்பி கேட் போட்டுடுறோம். அது வந்து கீழே போனதை காட்டுது, நம்ம பண்பாட்டில் வளர்ச்சியில் கீழே போனதை காட்டுது. நம்ம கூட்டம் சமூகமாக அதற்கு அஸ்திவாரம் தேவை. அந்த அஸ்திவாரத்தின் சிறு உருவம் குடும்பம். அதாவது மக்களினம் தோன்றிய காலத்துல கூட்டம் கூட்டமாக தான் இருந்தாங்க, குழுவா, இனக்குழுக்கள்னு சொல்றது, கிளான்னு சொல்றது. அது இந்த இதுல சொல்லும்போது ஆந்த்ரோபாலஜில இதுல எல்லாம் வந்து சொல்லுவாங்க இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சமூகமா மாறுறதுக்கு அஸ்திவாரமாக இருந்தது குடும்பம்னு அப்பா சொல்றாரு. ஏன்னா குடும்பம் ஒத்தரவு இது. பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கும் பொறுமையை ஏற்றால் சமூகம் அனைவரையும் காப்பாற்றும் பொறுப்பை ஏற்க முடியும். இப்போ அந்த நிலைமை வந்திருக்குது. சமூகத்தின் மூலமாக, அரசின் மூலமாக கல்வி. நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் எந்த கல்வி இது கிடையாது, ஃப்ரீ எஜுகேஷன் கிடையாது. ஸ்கூல்ல சம்பளம் உண்டு, ரொம்ப குறைச்சுதான், 1.5 ரூபா 2 ரூபா தான் இருக்கும். ஆனால் 50 ரூபா 60 ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த 1.5 ரூபா 2 ரூபா கட்டுறதுங்கிறது கஷ்டமா இருக்கும். மாசம் மாசம் சம்பளம் கட்டுறதுங்கிறது கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் மாறி போய் இப்போ இந்த குடும்பத்தை இதுக்கு அரசே ஏற்றுக்கொண்டு இப்போ இலவச கல்வி காமராஜர் கொண்டு வந்தார். அது இன்னமும் அடுத்தடுத்த இதுகளும் வந்து எவ்வளவோ குறைகள் இருந்தாலும் அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. அது கல்லூரி வரைக்கும் கொண்டு போறதும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆமா 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 ஆமா. பெற்றோர் கூட்டம் சமூகமாக மாற அதற்கு அஸ்திவாரம் தேவை. அந்த அஸ்திவாரத்தின் சிறு உருவம் குடும்பம். பொறுப்பை ஏற்றால் சமூகம் அனைவரையும் காப்பாற்றும் பொறுப்பை ஏற்க முடியும். குடும்பம் இல்லையெனில் அதனுள் உள்ள 15-20 பேர்களும் ஒன்று சேர்ந்து உணவோடுள்ள ஒரே அமைப்பாக இருக்க முடியாது. உதிரியாக இருப்பார்கள். 1000 உதிரிகள் சேர்ந்தது சமூகமாகாது. அவங்க குடும்பங்கிற ஒரு பிணைப்பு இல்லாம தனித்தனியா இருந்து தன்னுடைய நலனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் உருவாகாது. அதுல ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம், அவங்க பிரியாம இருக்கலாம். ஆனா மெஜாரிட்டி, அந்த கூட்டு குடும்பத்துல மெஜாரிட்டி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தாயினுடைய நன்மை, தந்தையினுடைய நன்மை, கூட பிறந்தவங்களுடைய நன்மை, இதெல்லாம் விட்டு கொடுக்கறது இது தெரியும். எனக்கு இதுல சமர்ப்பணம் எழுதின ஒரு கதை என்ன மாதிரி, அது ஒரு 50 லட்சம் இல்லை, இன்னொரு மருந்து மீன் கொடின்னு ஒரு இதை வந்ததுல அப்படிதான். ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிலாம் இருப்பாங்க. அவங்க சின்ன பையன் வந்து அவ்வளவா விவரம் தெரியாம இருப்பான். இப்போ பாகம் பிரிக்கும் போது அவனுக்கு இது ஒண்ணுமில்லாத கொடுப்பாங்க. ஆனா அவனுடைய மனைவி வந்து தூக்கி விட்டுருவா. அப்புறம் இவர்கள் எல்லாம் இது வர்ற மாதிரி பொறாமப்படுற மாதிரி மேல வர்ற மாதிரி காமிப்பாரு. 1000 உதிரிகள் சேர்ந்து சமூகம் ஆகாது, கூட்டமாகும். அப்போ உன்னோட ஒண்ணு சேராது. குடும்பம் இருந்து வந்தாதான் அதுக்கு ஒண்ணாகும். அது குடும்பம் அஸ்திவாரத்தில் உருவானதால் ஊரில் சமூகம் ஏற்பட முடிந்தது. குடும்பம் இல்லாவிட்டால் சமூகம் இல்லை, கூட்டமே நிற்கும். நாம், நம் ஜாதி, ஊர், குலம், கோத்திரம், தமிழ்நாடு, உலகம், மனிதகுலம் என்பதெல்லாம் அஸ்திவாரம் குடும்பம். அதான் நான் முதல்ல சொன்னேன். யுனைடெட் ஸ்டேட் வரைக்கும் போய் வர அதுக்கெல்லாம் அஸ்திவாரம் ஆகிறது குடும்பம் தான். இந்த குடும்ப பந்தம் நம்ம நாட்டில் கொஞ்சம் அழுத்தமானதா இருக்கும். மேநாட்டில் அவ்வளவு இருக்கிறது இல்லை. குழந்தைகள் எல்லாம் வந்து படிச்சு வேலைக்கு போற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தனித்தனி குடும்பம் ஆயிடுவாங்க. பெற்றோர்களை இன்னும் வயசான குடும்பத்தில் வச்சுட்டு இருக்கிறதா இந்தியாவில் தான் இந்த பழக்கம் இருக்குது. குடும்பம் செய்யும் வேலையை செய்ய இன்று வரை உலகில் ஒரு ஸ்தாபனம் ஏற்படவில்லை. முதற்கடமையாக குழந்தைகளை குடும்பம் வளர்த்து படிக்க வைத்து திருமணம் செய்து சமூகத்திற்கு அளிக்கிறது. 5 வயது வரை தாயார் மட்டுமே குழந்தைகளை காப்பாற்ற முடியும். அதற்குள் தாயார் குழந்தைக்கு போதிப்பவை அவன் உடலை பேண வேண்டிய அனைத்தையும் ஆகும். குளிக்க, பல்விளக்க, சாப்பிட, நடக்க, தூங்க குழந்தை கற்றுக்கொள்கிறது. நம் மொழிக்கு தாய்மொழி என்று உலகெங்கும் பெயர். குழந்தைக்கு பேச கற்றுக் கொடுப்பது தாயார். தாயார் பேசிட்டு, அதுக்கு உதாரணம் சொல்றார். ஒரு பொண்ணு ரொம்ப பேசவே பேச மாட்டாங்களாம்.
அந்த கேட்கறதுக்கு பதில் சொல்ற அப்படி இருக்கிற இந்த பையனுக்கு வந்து குழந்தைக்கு பேச கத்துக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. குழந்தையிடம் தாயார் ஓயாமல் பேசுவதால் குழந்தை பேச கற்றுக்கொள்கிறது. 2.5 வயது வரை பேசாத குழந்தை நாள் தள்ளி பேசும் குழந்தைகளின் தாயார்கள் குறைவாக பேசுபவர்களாக இருப்பார்கள். குழந்தை வளர வேண்டும், பேச வேண்டும், அடுத்தாற்போல் பள்ளியில் பாடம் போதிப்பார்கள். ஆனால் குழந்தைக்கு 1000 விஷயங்கள் தேவை. எதை செய்வது, எதை சொல்வது, எதை நம்புவது, எதை கண்டு பயப்படுவது, எதை விரும்புவது என 1000 தேவைகள் உண்டு. அவற்றை பள்ளி போதிப்பதில்லை, தாயாரும் குடும்பமும் போதிக்கின்றனர். சமூகத்தில் மற்றவங்களோடலாம் எப்படி பழகிறது, பேசிக்கிறது தாயாரும் போதிக்கின்றனர். கணவனும் மனைவியும் பெரிய உத்தியோகத்தில் இருந்தால் 2 பெண் குழந்தைகளை சிறு வயதிலிருந்து ஹாஸ்டலில் சேர்த்து வளர்த்தனர். அந்த குழந்தைகளை பார்த்த அனைவரும் நல்ல படிப்பு, மரியாதை, பழக்கம் இருக்கின்றன. பொம்மை மாதிரி இருக்கின்றார்கள், ஜீவனற்ற குழந்தைகள் என்றனர். இந்த சின்ன வயசுலேருந்தே இன்ஸ்டிடியூஷன்ல வளர்ந்த அது நிறைய அது மாதிரி குழந்தைகள் பாதிக்கப்படுறதை நான் பார்த்துருக்கிறேன். அதுவும் அப்பா எழுதுறாருதான். ஜீவனை அளிப்பது குடும்பம். அது குடும்பத்தில் இருக்கிறது கூடவே சேர்ந்திருந்தாதான் கிடைக்கும். அது தேவையால் குழந்தைகள் வாழ்வு பூர்த்தி செய்யப்பட்டால் குழந்தைகள் கலகலென இருக்க முடியாது, சிரிப்பு எழாது, மனம் மலராது. குழந்தையின் உள்ளம் மலர்வது குடும்பத்தால். உள்ளம் மலர்ந்து உயிரோட்டம் நிறைந்த குழந்தையே எந்த பண்பையும் கற்றுக்கொள்ள முடியும். இந்த சைக்காலஜி இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தையா இருக்கும்போது நீ குழந்தைய கொஞ்சிறது முக்கியம்னு சொல்றாங்க. அந்த சைக்காலஜி புக், when you babe the babe when it is babe, you need not babe it when it is an adult. குழந்தையா இருக்கும்போது நீ குழந்தையா நடத்தினா நீ அடல்ட், அது அவன் வளர்ந்து திறந்த பிறகு அவனை கொஞ்சம் வேண்டாம். அப்ப அதுக்கு தன்னம்பிக்கை வந்துடுது, அது மேல வளர்ந்துருக்குது. நல்ல எனக்கு என்னுடைய அனுபவம் அது பேர் தான். நான் வந்து குழந்தையா இருந்தப்ப நான் ஒரு மிகப்பெரிய 2-3 குடும்பங்களுக்கு நான் முதல் பேரன். எனக்கு 3 மாமாக்கள். அந்த 3 மாமாக்களும் கொஞ்சுவாங்க, 2 சித்தி அவங்க கொஞ்சுவாங்க. அது இல்லாமல் எங்கள் தாத்தாவோட பங்காளி வீட்டில் இருக்கிற கிரேடமாக இருக்கிற சித்திகள் எல்லாமும் அதுகளாகவும் மாமாவுடைய நண்பர்களும் என்ன பண்ணுவாங்க. எல்லாரையும் நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு வேற அந்த இங்கேயும் எங்க அப்பா வீட்லயும் நான் தான் எங்க அப்பா மூத்தவருங்கனால அவருடைய சித்தப்பாவுக்குலாம் அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. அப்ப அங்கேயும் கொஞ்சுவாங்க. அந்த இது வந்து எனக்கு இதா இருந்தது. ஆனா தம்பிக்கு வந்தபோது எனக்கு என்ன நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் முதலே, அவனை எங்க மாமாக்கள்லாம் வந்தா என்னதான் தேடிட்டு வருவாங்க, அவரை தேட மாட்டாங்க. ஆனா அவன் கவலைப்பட மாட்டான். அவன் இறங்கி பசங்களோட தெருவுக்கு விளையாட போயிடுவான். எங்க அம்மா அழுதுருக்குறாங்க, ஒன்னு எல்லாரும் கொஞ்சினாங்கடா, இவனை ஒருத்தரும் கொஞ்சம் மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்ததுனால செய்யறது. அந்த கூட்டு குடும்பத்துல குழந்தைகளை அந்த ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் வளர்த்து அந்த கொடுக்கறது, அந்த இது வரும்போது அதை அப்ப வந்து பெரியவங்களான பிறகு அவங்களுக்கு தனியா நிக்கிற அந்த சைக்காலஜி சொல்றதுதான். when you babe the babe when it is a babe. குழந்தையாக இருக்கும்பொழுது நீ குழந்தையாக நடத்தினால் you need not babe it when it's an adult. அப்படி இல்லாத குழந்தைகள் வந்து, அப்படி இல்லாதவங்க வந்து தான் பெருசான பிறகும் தன்னை எல்லாரும் கவனிக்கணும், தன்னை இது பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாம தனித்து நிற்பதற்கு அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது குடும்பத்தால் போற்றப்படுவது, வளர்க்கப்படுவது, மன இதை அளிக்குது, வளர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு இந்த சைக்காலஜி சொல்லுது. அதான் எந்த பண்பையும் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு வாழ்வின் சாதனைக்கு திறமை, சக்தி, அறிவு, படிவு, பரிச்சது உதவும். ஆனால் அவையெல்லாம் சேர்ந்து சாதிக்கும் அளவை நிர்ணயிப்பது அவருடைய பண்பு. இது குழந்தையின் பண்பு, அதன் குடும்பத்தின் பண்பு, குடும்பத்தின் பண்பு அதன் சமூகத்தின் பண்பு. சமூகம் காலம் காலமாக சேகரம் செய்த பண்பை குழந்தைக்கு அளிப்பது குடும்பம். குடும்பம் இல்லாவிட்டால் குழந்தை அப்பண்புகளை பெற முடியாது. அதான் சொன்னது, குழந்தையா இருக்கும்போது வளரணும். சமூகத்தின் பண்பை போற்றி பெற்று தனி மனிதன் உயர்கிறான். சமூகம் அதன் பண்பை எப்படி பெறுகிறது? தனித மனிதனுடைய பண்பு குடும்ப பண்பாகி அது சமூக பண்பாக நினைக்கிறது. பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம். ஒரு ஊர்கள் சேர்ந்தது நாடு, மாநிலம், அப்படிதான் வருது. அதனால அந்த குடும்ப பண்புகள் சேர்ந்துதான் நகருது. தனி மனிதனுடைய பண்பு குடும்ப பண்பாகி அது சமூக பண்பாகி நிலைக்கிறது. பிறவியாலும் சுபாவத்தாலும் உயர்ந்த தனி மனிதன் பண்பை உருவாக்கி அதை குடும்பத்திற்கு கொடுத்து குடும்பத்தின் மூலம் சமூகத்திற்கு அளிக்கிறான். அதான் விஷயம். இந்த குடும்பத்திலிருந்து
ஒரு அந்த நல்ல வளர்ச்சியுடைய நமக்கு தலைவராக வரும்போது அந்த தலைவர் மூலமா நாட்டுக்கே கிடைக்குது. மகாத்மா காந்தி வந்தார் அப்படித்தான், நேரு அப்படித்தான், பட்டேல் அப்படித்தான், ராஜகோபாலாச்சாரியார் அப்படித்தான், இவர் ராஜேந்திர பிரசாத் அப்படிதான், அப்படி பல தலைவர்கள் இருந்தாங்க அந்த சுதந்திர போராட்ட காலத்தில். சமூகம் ஏற்றுக்கொண்ட பண்புகள் அனைவரும் ஏற்கிறார்கள். உயர்ந்த தனி மனிதன் சமூகத்தை நிர்ணயிக்கிறான். அது மகாத்மா காந்தி போல பெரியது. ஒன் மேன்ஸ் பர்ஃபெக்ஷன் என்னமா அது கேன் சேவ் த வேர்ல்ட். அது ரொம்ப மிக உயர்ந்த மகான் அரவிந்தர் போல, அன்னை போல, மகாத்மா காந்தி போல வர்றது. அது அப்படி இல்லாம அப்படி வர்றதுக்கு அந்த அடிப்படையா குடும்பம் அமைகின்றது. இவருடைய அன்னையினுடைய தாயார் நிறைய சொல்லி வளர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. அன்னையினுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தா அன்னையினுடைய தாயாருடைய இது பண்பு நிறைய தொடர்ந்தா இருக்கும். அதே மாதிரி பகவானுக்கு அவருடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து வளர்க்குறாங்க, அதனுடைய பாதிப்பு இருந்ததா சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா. பொதுஜனம் உயர்ந்த எளிய பொதுஜனம் உயர்ந்த தனி மனிதனை பின்பற்ற தயாராக இல்லை. அவனை சமூகம் ஏற்றபின் சமூகத்தை ஏற்கும் வகையில் எளியவர் சாமானியர் அனைவரும் அப்பண்பை பெற்று போற்றுகின்றனர். மகாத்மாவை மற்ற எல்லாரும் ஏற்றுக்கிட்ட பிறகுதான் ஏற்றுக்கிறோம். நம்ம தனி மனிதனுடைய பிறவி உயர்வு அனைவருக்கும் எட்ட குடும்பம் கருவியாக அமைகின்றது. மனிதன் தன் பூர்வ ஜென்மங்களில் பெறுவதை சுபாவமாக பெறுகிறான். அதான் சொன்னேன், இன்ஹெரிட்டட், இன்ஹரண்ட் அண்ட் அக்கையர்டு கேரக்டரிஸ்ட். இது சுபாவமாக வர்றதெல்லாம் பூர்வ ஜென்ம தொடர்ச்சி தான். அது உயர்ந்த சுபாவமானால் குடும்பத்தின் மூலம் அது சமூகத்திற்கு எட்டி சமூகம் ஏற்பதால் அனைவருக்கும் முடிவில் கிடைக்கிறது. மகா புருஷர்கள் உலகில் குறைவு, ஆனால் எந்த ஊரிலும் பெரிய மனிதர்கள் என்பவர்கள், பெரிய ஆத்மாக்கள் அவர்கள் பலருண்டு. மகா புருஷரா கொஞ்சம் பேரா இருக்கலாம், ஆனா பெரிய ஆத்மாக்களா நல்லவங்க இருப்பாங்க. அவங்கள பாராட்டுவாங்க, அவங்கள நமக்கு எடுத்துக்காட்டு ஆவாங்க. அவர்களுடைய பூர்வ ஜென்ம பலனை அவர்கள் சமூகம் முழுவதும் பெற கருவியாக அமைகிறது அவர்களுடைய குடும்பம். அப்படி வருது. அதுலதான் அவர் வாழ்வனைத்தையும் யோகம்னு பகவான் சொன்னது. குடும்பத்தில் இல்லாத ரிஷிகள் அவர்களுடைய தபோ வலிமை சமூகம் நேரடியாக பெறுவதில்லை. அதுதான் பகவான் அதை எஸ்கேபிசம்னு சொல்றாரு பகவான். என்னுடைய பிறவியை மட்டும் இந்த பிறவியிலேருந்து முக்தி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுல போய் தவம் பண்ணது இது பண்ணதெல்லாம் எஸ்கேபிசம்னு சொல்றாரு. அவர்களுக்கு நேரடியா பாதிக்கிறது இல்லை. அப்கோர்ஸ் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. இதுல இருந்த இமய மேல இருந்த ஒரு யோகி இது வரணும் தான் இது பிரெஞ்சு புரட்சிக்கு காரணமா இருந்ததுன்னு அப்ப பகவான் எழுதியிருக்கிறாரா. அது இதுல நேரடியாக மக்களை பாதிக்கிறது. அவருடைய தபோ வலிமையை சமூகம் நேரடியாக பெறுவதில்லை, ஏனெனில் பெற வழி இல்லை. இமயமலையில் ஒரு தபஸ்வி சுதந்திரம் சமத்துவம் என கனவு கண்டதால் பிரான்சில் புரட்சி ஏற்பட்டது என்கிறார் பகவான். உயர்ந்த அவதார புருஷர்களுடைய ஆசீர்வாதம் உலகுக்கு எட்ட இடையே கருவி தேவையில்லை. அது ஒரு எக்ஸப்ஷன். அவதாரம்ங்கிறது எப்பப்போ வர்றதா, எப்போதும் வர்றதில்லை. பல 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றது அது அன்னை இது போல. ஆனா அவர்களுக்கு அடுத்த நிலையில் 1000 நிலையில் பெரிய ஆத்மாக்கள் உண்டு. அந்த இவர்கள் தான் மூலமா தான் குடும்பத்தின் மூலமா வருது. அவர்களுடைய ஞானம் பொதுமக்களுக்கு வர குடும்பம் கருவியாக இருக்கின்றது. ஆமா 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 ஆமா. சமூகம் சட்டத்தை நிலைநாட்டி அதன் உறுப்பினர்களை பணிய வைக்கின்றது. சட்டத்திற்கு பணியும் பாங்கை சமூகம் வலியுறுத்தி போதிக்கின்றது. பள்ளியும் ஆபீஸும் சட்டத்தை போற்ற நம்மை பணிக்கின்றன. அதனால் சமூகத்தில் ஒரு நல்ல அங்கமாக நாம் அமைகிறோம். உயர்ந்த பழக்கங்களை நாம் பயிலுமிடங்களும் வேலை செய்யும் நிறுவனமும் கற்றுக் கொடுக்கின்றன. ஆபீஸில் வேலை செய்யும் தகுதியை குடும்பம் அளிக்கின்றது. குடும்பத்துல கட்டுப்பாடா இருந்து எல்லாம் இருந்தாதான், அங்க இருக்கிற குடும்ப தலைவருக்கு ஒத்து போய் வந்தாதான் ஆபீஸ்லயும் போய் அந்த ஆபீஸ் தலைவரை அப்பா எழுதுறாங்க, நம்முடைய அலுவலகத்தினுடைய தலைவரை நம்முடைய அன்னையா பாதிக்கணும்னு சொல்றாங்க. அப்படி பாதிக்கிற இது வராது. அங்க ஒவ்வொரு ஆபீஸ்லயும் ஒவ்வொரு பள்ளியிலையும் அல்லது ஒரு வகுப்புலையும் ஒரு ரெபல் இருப்பான். ஒரு மற்ற எல்லாரோடையும் சண்டை போடுற டைப் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் அங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். அப்படி இல்லாம நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் மற்றவங்களோட ஒத்து போவார். அதுக்கு குடும்பம் பங்களிக்கிறதுன்னு சொல்றாரு. செய்யும் தகுதியை குடும்பம் அளிக்கிறது. பள்ளிக்கு குடும்பம் அனுப்புகிறது. மனச்சாட்சியுடைய மனிதனாக்குவது குடும்பம்.
இன்று நாம் பெற்றுள்ள பண்பும் பழக்கமும் குடும்பத்தால் பெற்றவையாகும். இதோட முடிச்சுக்கோமா நம்ம போட்டுமா தொண்டை என்ன சரி இதோட அதனால் இந்த புத்தகத்தை தொடர்ந்து நம்ம பார்ப்போது. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது குடும்பம் மிக அடிப்படையான ஸ்தாபனம், நம்ம உருவாக்குறதுக்கு அடிப்படையான ஸ்தாபனம். அது குடும்பத்தில் பண்புகள் தான் நம்மளை உலகத்தில் வளர்ச்சி அடைவதற்கும் நாடு வளர்ச்சி அடைவதற்கும் எல்லாத்துக்கும் அடிப்படையாகுது. அது அந்த பண்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பெற வேண்டும். நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பதிலும் நம்ம அதை பயன்படுத்த வேண்டும். அது தொடர்ந்து இந்த நூலை பின்னாடி படிப்போம்.